ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ஏர்ஃப்ளோ டுட்டோரியல் சீரிஸ். ஸோ போன வீடியோவில் கேட்சப்னா என்ன, பேக்ஃபில்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரான்னா என்ன, அதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு டாஸ்க்கை ஒரு டேகுக்கு எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நம்ம வந்து இந்த பேராமீட்டர் யூஸ் பண்ணி தான் ஒரு டாஸ்க்கை ஒரு டேக் கூட லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து 3வது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான டாஸ்க்கெல்லாம் பேரலாக ரன் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 டாஸ்க்கை வந்து பேரலாக ரன் பண்ணணும் அப்படின்னா, அந்த 3யும் ஒரு குரூப்பில் போட்டு அந்த குரூப் மொத்தத்தையும் ஒரு டைமில் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த டாஸ்க் எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் 3வதாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு க்ரான்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுவரை எப்போ வந்து ஒரு டேகை ஷெட்யூல் பண்ணியிருந்தாலும் ஷெட்யூல் இன்டர்வலில் அட் டெய்லின்னு சொல்லிட்டு இந்த பேராமீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். இல்லைனா இந்த ஷெட்யூல் இன்டர்வலை யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ இதை தவிர நான் வேறு எதுவுமே காமிச்சதில்லை. ஸோ இந்த டெய்லி யூஸ் பண்ணி கரெக்டாக நைட்டு 12 AM மட்டும்தான் நம்மளால் டேக் ரன் பண்ண முடியும். வேறு எந்த டைம்லேயும் ரன் பண்ண முடியாது. வேறு ஃப்ரீக்வன்சி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 hour ஒன்ஸோ இல்லை 1 டேக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால் இந்த டெய்லி யூஸ் பண்ணி ரன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த க்ரான் யூஸ் ஆகும். க்ரானுங்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுவும் ஒரு க்ரான் எக்ஸ்ப்ரெஷன் தான். இல்லைனா இப்போ இந்த இடத்துல 6 போட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் ஸ்டார் போடுறேன். ஸோ இதுவும் ஒரு க்ரான் எக்ஸ்ப்ரெஷன் தான். ஸோ இந்த க்ரானுங்கிறது ஏர்ஃப்ளோக்கு மட்டும் கிடையாது. இதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக லினக்ஸ் சிஸ்டம்லலாம் இந்த க்ரான் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயுமே இந்த க்ரானை ஏதாவது ஒரு டாஸ்க்கையோ இல்லை ஒரு ஜாபையோ ஷெட்யூல் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்தாலும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். நீங்கள் சும்மா கூகுளில் போயிட்டு க்ரான் குருன்னு போட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 5 டிஜிட் இருக்குது. ஸோ இதில் ஒரு டிஜிட்டாக என்னென்னு சொல்லிட்டு கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து எப்போவுமே மினிட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். செகண்ட் டிஜிட் வந்து ஹாரை ரெப்ரசென்ட் பண்ணும். அடுத்து டே, அடுத்து மந்த்து, அதுக்கு அடுத்து வந்து வீக் டே. வீக் டேனா ஒரு வீக்கில் இப்போ 7 days இருக்குல்ல. ஸோ அந்த 7 daysல எந்த டே அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த 5th ஸ்டார். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டாஸ்க்கு 5th minute ரன் ஆகணும், 4th hour ரன் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டாருக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கிற மாதிரி மீனிங். ஐ மீன் இப்போ டேயில் வந்து ஸ்டார் இருக்குது அப்படின்னா எல்லா டேவுமே எனக்கு ரன் ஆகணும், ஆல் டே ரன் ஆகணும் அப்படிங்கிறத மீனிங். இந்த மாதிரி மந்தில் ஸ்டார் இருக்குன்னா எல்லா மந்த்தும் ரன் ஆகணும், 12 monthsனால் 12 monthsமே ரன் ஆகணும் அப்படிங்கிறத மீனிங். இதே இந்த இடத்துல மந்தில் ஸ்டாருக்கு பதிலாக எடுத்துகிட்டு நான் இப்போ 1 போடுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், ஜான்வரியில் மட்டும்தான் அந்த டாஸ்க் ரன் ஆகும். ஸோ பிப்ரவரியில் இந்த டேட்டில் அந்த டாஸ்க் ரன் ஆகாது. ஏன்னா நம்ம மந்தில் ஸ்டாருக்கு பதிலாக 1ன்னு மாற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி மந்தில் என்ன வேல்யூஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 12 வரை கொடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இங்கே ஸ்டார் கொடுத்துக்கிறேன். அடுத்து மறுபடியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக் டேயில் 1லேருந்து 7 வரை கொடுக்கலாம். ஸோ இங்கே 1ங்கிறது மண்டே, 7ங்கிறது தான் சண்டே. ஓகேவா? ஸோ நான் இங்கே 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஜாப் வந்து மண்டேன்னு மாறினதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து டே வச்சு ப்ளே பண்ணலாம். ஸோ டேங்கிறது ஒரு மந்தில் எந்த டேங்கிறது. ஸோ இப்போ இங்கே பிப்ரவரினா 28 தானே கொடுக்க முடியும், அதே ஜான்வரினா 31 கொடுக்கலாமே அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதில் வந்து வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 31 வரை கொடுக்க முடியும். பட் நீங்கள் 31 கொடுக்குறீங்கன்னா எந்தெந்த மந்த்துக்கு 31 டேட் இருக்கோ அந்தந்த மந்த்துக்கு மட்டும்தான் அந்த டாஸ்க் ரன் ஆகும். நீங்கள் 31 கொடுத்தீங்கன்னா அது பிப்ரவரியில் ரன் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 31 கொடுத்துட்டோன்னா டே ஆஃப் மந்த் 31 வருதில்ல. ஸோ எவ்ரி மந்த் 31th அன்னைக்கு தான் அந்த டாஸ்க் ரன் ஆகும். அந்த மந்தில் 31 இல்லை அப்படின்னா அந்த மந்த்து இந்த டாஸ்க் ரன் ஆகாது. ஸோ இப்போ இங்கே நான் 3ன்னு கொடுக்குறேன்னா எவ்ரி மந்த் வந்து 3rd day ரன் ஆகும். அதே நான் ஸ்டார்னு மாற்றிக்கிட்டேன்னா எல்லா நாளுமே ரன் ஆகும். ஸோ இப்போ பை டிஃபால்ட்டாக ஹாருக்கும் மினிட்டுக்கும் உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாருங்கிற இடத்துல வந்து உங்களால் 0 to 23 வரை கொடுக்க முடியும். இங்கே வந்து 1லேருந்து 24 கொடுக்கக்கூடாது. 24 வந்து ஹார் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இங்கே நான் 24 கொடுத்து காமிக்கிறேன். ஸோ இங்கே எரர் வர்றதை பார்க்கலாம். ஏன் 24 அக்செப்ட் பண்ணாதுன்னா அந்த ஃபஸ்ட்டு ஹார் வந்து 0ங்கிறதான் கணக்கு. ஸோ இங்கே 0 கொடுத்தனா அதாவது மார்னிங் 12 AM 5th minute இந்த டாஸ்க் ரன் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ 24ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த அடுத்த நாளுக்கு போயிடும். ஸோ அதனால் 24 இங்கே அக்செப்ட் பண்ணாது. 0லேருந்து 23 வரையும் தான் ஹாருக்கு வேலிடான இன்புட். ஸோ அதே மாதிரி மினிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 59 வரையும் தான். இங்கே 60 கொடுத்தாலும் நமக்கு எரர் வரும். ஸோ இதே 59ன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வேலிடாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த க்ரானுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ரன் ஆகும். என்ன டைமில் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 12 AM 59th minute இந்த டாஸ்க் வந்து ரன் ஆகுங்கிறது தான் இதோட மீனிங். சரி, ஓகே, இப்படிலாம் இல்லாமல் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாஸ்க்கை ஒரு நாளைக்கு 2 வாட்டி ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் 12 AM ரன் பண்ணணும், அப்புறம் ஈவினிங் 6 PM ரன் பண்ணணும்னு வச்சுக்கலாம்.
ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த மினிட் ரன் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ எனக்கு வந்து 0th மினிட் ரன் ஆனால் ஓகே. ஸோ 12 ஏஎம்லேயும் நமக்கு வந்து எதுவும் மினிட் ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா எக்ஸாக்ட்டாக 12 ஏஎம்க்கு தான் ரன் ஆக போகுது. 6 பிஎம்லேயும் நமக்கு எதுவும் மினிட் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ எக்ஸாக்ட்டாக 6 பிஎம் தான் ரன் ஆக போகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மினிட்டை வந்து நான் 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 டைம் ரன் ஆகணும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு என்னது மார்னிங் 12 ஏஎம். ஸோ இப்போ என்ன வந்துருச்சு, மார்னிங் 12 ஏஎம்க்கு இது ஒரு வாட்டி ரன் ஆக போகுது. எனக்கு இன்னொரு வாட்டி ஈவினிங் 6 பிஎம்க்கு ரன் ஆகணும். ஸோ 6 பிஎம்ங்கிறத ரயில்வே டைமில் 18ன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது கூட சேர்த்து நான் 18ன்னு கொடுத்துக்கிறேன். பட் நடுவில் வந்து கமா கொடுத்துப்பேன். ஸோ இந்த கமா கொடுக்குறப்போ இது ரெண்டையுமே வேலிட் இன்புட்டாக எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் 12 ஏஎம்க்கு ரன் பண்ணும், அடுத்து ஈவினிங் 6 பிஎம்க்கு ரன் பண்ணும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டைமில் ரன் ஆகணும் அப்படின்னா அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நைட்டு 9 மணிக்கும் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் நான் வந்து 21 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆட் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இது 3 டைம் ரன் ஆகும். பட் உங்களோட யூஸ் கேஸ் வந்து லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் 12 ஏஎம்க்கு ரன் ஆகணும், ஈவினிங் 6:30 பிஎம்க்கு ரன் ஆகணும் அப்படின்னா அதை வந்து நம்மளால் இந்த க்ரானில் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் 2 டேக் தான் தனித்தனியாக செட் பண்ணணும். ஸோ ஒரே டேக்கில் இல்லை ஒரே க்ரான் எக்ஸ்பிரஷன் வச்சு நம்மளால் அந்த மாதிரி செட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். என்னென்னா எனக்கு மார்னிங் 12 ஏஎம்லேருந்து மார்னிங் 6 ஏஎம் வரை எவ்ரி ஹார் ஒன்ஸ் ரன் ஆகணும் அப்படிங்கிறத என்னோடய யூஸ் கேஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா 0, 1, 2 அந்த மாதிரி 6 வரை நம்மளால் கொடுக்க முடியும். பட் இப்படி கொடுக்காம இன்னும் ஈஸியாக அதை மென்ஷன் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு அப்புறம் ஹைஃபன் கொடுத்து 6 கொடுத்தீங்கன்னா எவ்ரி ஹார் ஒன்ஸ், அதாவது மார்னிங் 12 ஏஎம்லேருந்து 6 ஏஎம் வரை எவ்ரி ஹார் ஒன்ஸ் ரன் ஆகும். ஸோ இந்த ஹைஃபன்கிறது ரேஞ்ச் வேல்யூஸ், இதான் ஸ்டார்டிங் ரேஞ்ச், இதான் எண்டிங் ரேஞ்சுங்கிற மாதிரி மீனிங் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இல்லாமல் இன்னொரு யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்ரி 2 ஹார் ஒன்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0, 2 அந்த மாதிரி கமா கொடுத்து நம்ம ஒரு வேல்யூவாக கொடுக்கலாம். இப்படி ஒரு வேல்யூவாக கொடுக்காம ஷார்ட்டாக எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு 2 கொடுத்தீங்கன்னா இது என்ன மீனிங்னா எவ்வளோ ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ இங்கே வந்து 2 ஹார்ஸாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் 12 ஏஎம்க்கு ரன் ஆகும், அடுத்து 2 ஏஎம்க்கு ரன் ஆகும், அந்த மாதிரி எவ்ரி 2 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் இது ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த க்ரான் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம டேக்கில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டெய்லியை ரிமூவ் பண்ணிட்டு டெய்லிக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ கொடுத்தோன்னா எவ்ரி 2 ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த டேக் ரன் ஆகும். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு யூஐயில் காமிக்கிறேன். ஸோ நம்ம யூஐயில் போயிட்டு செக் பண்ணால் இங்கே அதே க்ரான் வர்றதை பார்க்கலாம். ஸோ எவ்ரி 2 ஹார் ஒன்ஸ் வந்து இந்த டேக் ரன் ஆகும். அடுத்து நம்மளோட செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது ஒரு டாஸ்க்கை ஒரு டேக் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு. ஸோ இதுவரை எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா டேக் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை டாஸ்க்கு நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இதுவரை எல்லா வீடியோலையுமே நம்ம வந்து ஒரு டாஸ்க்கு ஒரு டேக் அசைன் பண்ணியிருப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான மாடியூல்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 2 பைத்தான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், டாஸ்க் 1 டாஸ்க் 2ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வித் ஆஸ்ங்கிற சின்டாக்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வித் ஆஸ்ங்கிற சின்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வித்துன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி வந்து ஒரு டேகை டிஃபைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இதுவரை இதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே நமக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் தேவையோ அதெல்லாம் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேக் இன்ஸ்டன்ஸை போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து ஆஸ் ஒரு வேரியபிள் நேம் போட்டு முடிக்கணும். ஸோ இங்கே வந்து கோலன் போட்டு நார்மலாக பைத்தான் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே ஒரு இன்டென்டேஷன் கொடுத்து டாஸ்க் டிபெண்டன்சிலாம் அதுக்குள்ளே போடணும். ஸோ இங்கேயுமே நம்ம நார்மலாக எப்படி ஒரு டாஸ்க் க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒன்று மட்டும் இருக்காது. என்னென்னா நம்ம இங்கே வந்து டேக்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டருக்கு டேக் இன்ஸ்டன்ஸை பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக பாஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த டாஸ்க் டிபெண்டன்சி எல்லாமே இந்த டேகோட இன்டென்டேஷனுக்குள்ளே தான் வருது. ஸோ அதனால இங்கே நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பாஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்படியும் நம்மளால் ஒரு டாஸ்க்கை ஒரு டேக் அசைன் பண்ண முடியும். இதில் மெயினான விஷயம் என்னென்னா இந்த டாஸ்க்கோ சரி டாஸ்க் டிபெண்டன்சியோ சரி கரெக்டாக இந்த இன்டென்டேஷனுக்குள்ளே இருக்கணும். இது இல்லாமல் நம்ம வெளில கொடுத்தோன்னா அது வந்து இந்த டேக் விட்டு வெளில போயிடும். இந்த டாஸ்க் டிபெண்டன்சியோ இந்த டேக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புரியாது. ஸோ கரெக்டாக இந்த இன்டென்டேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கிரேட் கோடிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஏன் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போவே நான் அந்த மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கோட் பண்ணுறப்போ ஃபுல்லாக இந்த ஃபார்மேட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரில. ஸோ இந்த ஏபிஐ எக்ஸாம்பிளில் போயிட்டு இங்கே ஃபைலை ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இந்த வித் ஆஸ்ங்கிற சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்போம்.
ஸோ ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு ஓப்பன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிளாஸுக்குமே நம்ம வந்து வித் ஆஸ்ன்னு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ எல்லா பைத்தான் கிளாஸுக்கும் நம்ம இந்த வித் ஆஸ்ங்கிற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ எந்தெந்த கிளாஸுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் கான்டெக்ஸ்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை சப்போர்ட் பண்ணுதோ அந்தந்த கிளாஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் மேனேஜர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்க்குள்ளே 2 ஸ்பெஷல் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மெத்தட் எப்போவுமே ஸ்பெஷலாக இல்லையான்னு பைத்தானில் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தடோட பிகினிங்லேயும் எண்ட்லேயும் அண்டர்ஸ்கோர் இருக்கும், டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அந்த மெத்தட் வந்து ஸ்பெஷல் மெத்தட்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி என்டர் அண்ட் எக்ஸிட்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து எந்தெந்த கிளாஸ்லாம் இருக்கோ அந்த கிளாஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த வித்துங்கிற சின்டாக்ஸில் யூஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. அடுத்து வந்து நம்மளோட 3வது பாயிண்ட்டுக்கு போகலாம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி வந்து மல்டிபிள் டாஸ்க்கை ஒரு குரூப்குள்ளே போட்டு ஒரு காமன் டாஸ்க் குரூப் கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த டாஸ்க் குரூப்போட யூஸ் என்ன, இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டாஸ்க் குரூப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாடியூல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா டாஸ்க் குரூப்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃப்ளோவில் யூட்டில்ஸ்னு ஒரு மாடியூல் இருக்குது, அதுக்குள்ளே டாஸ்க் குரூப்னு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அங்கே இருந்தால் அந்த கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நமக்கு தேவையான பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே எழுதிக்கிட்டேன். ஸோ அதுக்கடுத்து எப்பவும் போல் நம்ம டேக் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். டேக்கு வந்து டாஸ்க் குரூப் கிளியர் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி செட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் டேட் வந்து இன்றைக்கி டேட் கொடுத்துக்கிட்டேன், 24 ஜான்வரின்னு சொல்லிட்டு. ஷெடியூல் வந்து டெய்லியில் வச்சுருக்கேன், கேட்சப் வந்து ஃபால்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே டாஸ்க் குரூப் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, நம்ம ஒரு டேக் எப்படி டிஃபைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டாஸ்க் குரூப்பும் டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த வித் ஆஸ் சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வேறு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேக்குக்கும் டாஸ்க்குக்கும் எப்படி தனித்தனியாக ஐடி கொடுக்குறோமோ அதே மாதிரி டாஸ்க் குரூப்புக்கும் நம்ம ஒரு ஐடி கொடுக்கணும். இந்த டாஸ்க் குரூப்போட ஐடியுமே யூனிக்காக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு டேக்லேயே வந்து 2-3 டாஸ்க் குரூப் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு டாஸ்க் குரூப்புக்கும் வேறு வேறு ஐடி இருக்கணும், ஒரே ஐடி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஹைரார்கி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேகு, அதுக்குள்ளே வந்து டாஸ்க் குரூப் இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நமக்கு தேவையான டாஸ்க்லாம் போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பைப்லைனுக்கு ரிலேட்டடாக இருக்க எல்லா டாஸ்க்கையும் நான் இந்த டாஸ்க் குரூப்புக்குள்ளே போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கு நேம் வந்து டேட்டா பைப்லைன் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பைப்லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வேலிடேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறோம். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுதான் யூஸ்வலாக ஒரு பைப்லைனோட ஃப்ளோவாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோவை நான் சும்மா இங்கே டம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு இதை வச்சு ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆர்டராக ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாஸ்க் குரூப்புக்குள்ளே டிபெண்டன்சி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், இது வந்து டாஸ்க் குரூப்புக்கு வெளில செட் பண்ணல, இது வந்து டாஸ்க் குரூப்புக்குள்ளே செட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டாஸ்க் குரூப்புக்குள்ளே கொடுக்குற டாஸ்க் எல்லாத்துக்குமே டிபெண்டன்சி அதுக்குள்ளே தான் செட் பண்ணணும், அதை விட்டு வெளில செட் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி செட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு டாஸ்க் கிரியேட் பண்ணுறேன். இந்த டாஸ்க் என்னென்னா, ஒன்ஸ் இந்த பைப்லைன் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து யூசருக்கு நோட்டிஃபை பண்ணணும். ஸோ நோட்டிஃபை பண்ணுறதுக்கும் நான் டம்மியாக ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாஸ்க்கை வந்து இந்த ஓவரால் டாஸ்க் குரூப் ரன் ஆகி முடிஞ்ச அப்புறம் ரன் பண்ணுறேன். ஸோ அதனால் டிபெண்டன்சி எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டாஸ்க் குரூப்போட வேரியபிள். ஸோ டாஸ்க் குரூப்போட வேரியபிள் என்ன கொடுத்துருக்கோன்னா, அதுவுமே டேட்டா பைப்லைன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேரியபிள் நேம் தான் இங்கே யூஸ் பண்ணணும், இந்த ஐடியை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஐடியும் இந்த வேரியபிள் நேமும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே வேரியபிள் நேம் என்ன கொடுக்குறோமோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணணும் டிபெண்டன்சி செட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த என்டையர் டாஸ்க் குரூப் கம்ப்ளீட் ஆன அப்புறம் நமக்கு வந்து இந்த நோட்டிஃபைங்கிற டாஸ்க் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம யூஐயில் போய்ட்டு ஒன்ஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஐயில் டாஸ்க் குரூப் கிளியர் டெமோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேக் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டேகை நம்ம ஆன் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இதோட கிராஃபில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல 2 நோடு தான் இருக்குது. ஒன்று வந்து அந்த டாஸ்க் குரூப்போட நோடு, இன்னொன்று வந்து அதுக்கப்புறம் நோட்டிஃபை பண்ணுற நோடு. ஸோ இது உள்ளே இருக்க டாஸ்க்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு விசிபிளாக இருக்காது. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது உள்ளே உங்களுக்கு இன்னும் கிளியராக விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு என்ன மீனிங்னா, இது எல்லாமே ஒரு டாஸ்க் குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபை வந்து டாஸ்க் குரூப் போட்டு வெளில இருக்க ஒரு டாஸ்க்கு. ஸோ இதையே நம்ம இன்னும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சீக்வன்ஸாக ரன் பண்ணாமல் பேரலாகவும் ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த டிபெண்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். அப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்னோடய கோடை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த டிபெண்டன்சியும் இல்லை.
ஸோ இப்போ இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது எல்லாம் பேரலலா ரன் ஆகுது. ஒன்ஸ் இதெல்லாம் ரன் ஆகி முடிச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நமக்கு நோட்டிஃபை ரன் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்க காமிக்குது. ஓகேவா? ஸோ இது எதுக்கு மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த விஷுவல வந்து ஒரு நீட்டா வச்சுக்கிறதுக்கு. ஸோ இப்படி பார்த்தா நமக்கு வந்து கிளியரா புரியுது. இது எல்லாம் ஒரு பைப்லைன். அதுக்கப்புறம் இது ரன் ஆக போகுது அப்படின்னு. இதே இந்த மாரி குரூப் இல்லாம நம்ம இது எல்லாத்தையும் தனித்தனியா போட்டிருக்கோம் அப்படின்னா, இது மொத்தமும் ஒரு பைப்லைன்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியும். இதே புரொடக்ஷன் ரேட்ல வந்து நான் 10 பைப்லைன இதே டாக்ல ரன் பண்றேன் அப்படின்னா, எந்த டாஸ்க் வந்து எந்த பைப்லைனோடது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஷன்லாம் வரும். ஸோ கோடையும் இந்த கிராஃபையும் நீட்டா மெயின்டெயின் பண்றதுக்கு தான் நமக்கு இந்த டாஸ்க் குரூப்ங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து புரொடக்ஷன் ரேட்ல கோட் பண்றப்போ கண்டிப்பா அந்த டாஸ்க் குரூப்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்க கோட் பண்ணணும். இன்கேஸ் நீங்க மொத்தமே வந்து ஒரு டாக்ல வந்து ஒரு 2 டாஸ்க் 3 டாஸ்க் தான் போடுறீங்க. சிம்பிளா இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து இந்த டாஸ்க் குரூப் தேவையில்ல. இல்ல உங்களோட டாக் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போகுது அப்படின்னா, அப்ப கண்டிப்பா இந்த டாஸ்க் குரூப்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அப்பதான் கோட் உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோல மொத்தமா பார்த்தீங்கன்னா, கிரானு, அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் எப்படி ஒரு டாக் அசைன் பண்றது, அதுக்கப்புறம் டாஸ்க் எப்படி குரூப் பண்றது, இது 3த்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3மே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான டேட்டா இன்ஜினியரிங் கன்டென்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோவ யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு புஷ் பண்ணும். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்பதான் அல்காரிதம் அடுத்தடுத்த வீடியோ புஷ் பண்ணுது. இல்லன்னா புஷ் பண்ண மாட்டேங்குது. தேங்க் யூ.